அட்வான்ஸ் இம்ப்ளான்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ டென்டல் இம்ப்ளான்ட் பற்றி நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். நிறையா சந்தேகங்களை வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணியிருக்கோம் இந்த 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 பர்டிகுலர் சேனலில். இந்த ஸ்பெசிஃபிக் வீடியோவில் இந்த டென்டல் இம்ப்ளான்ட்டில் என்னெல்லாம் அட்வான்சஸ் இருக்குது, லேட்டஸ்ட்லாம் என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குது உலகத்தில், இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்தில் என்னெல்லாம் நடந்துட்டுருக்கு, அந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் இந்தியாவில் சென்னையில் நமக்கு கிடைக்குமா என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2009 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இம்ப்ளான்ட்டை பொறுத்த வரைக்கும் அட்வான்சஸ், ஏன்னா வந்து டென்டிஸ்ட்ரியே, டென்டல் இம்ப்ளான்ட் மட்டும் இல்லை, டென்டிஸ்ட்ரியே வந்து ஒரு அந்த டெக்னாலஜி மூலமாக அந்த எனேபிள்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப நிறைய ஆயிடுச்சு. ஸோ ஒரு எப்படி அந்த கம்ப்யூட்டர் ஃபீல்டில் வந்து ஒரு ஐடி ஃபீல்டில் புதுசாக டெய்லி ஏதோ வந்துகிட்டே இருக்கோ, அதே மாதிரி இந்த டெக்னாலஜி மூலமாக டென்டிஸ்ட்ரியிலையும் சரி, அந்த டென்டல் ட்ரீட்மெண்ட் செய்யும் முறையிலையும் சரி புதுசாக நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி என்னெல்லாம் அட்வான்சஸ், ஒரு சில அட்வான்சஸ் நம்ம இந்த ஸ்பெசிஃபிக் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ யூஸ்வலாக வந்து ஃபஸ்ட்டு என்ன முறையில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டயக்னோசிஸ் பார்ட். அப்படின்னா என்ன, இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்கு அந்த பேஷண்ட்டோட எலும்போட தன்மை எப்படி இருக்குன்னு நம்ம சரியாக துல்லியமாக டயக்னோஸ் பண்ணணும். இந்த துல்லியமாக டயக்னோஸ் பண்ணுறதுல என்ன வந்திருக்கு லேட்டஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிசிடின்னு பேர். இது வந்து ரெகுலர் சிடி ஸ்கேன் இல்லாமல் கோன் பீம் கம்ப்யூட்டரைஸ் டோமோகிராஃபின்னு பேர். இந்த சிபிசிடியில் வந்து நம்ம சிபிசிடி மூலமாக ஒரு ஸ்கேன் எடுத்து பேஷண்ட்டோட எலும்பை வந்து விஷுவலாக நம்ம பார்க்க முடியும் ஒரு கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில். ஸோ பேஷண்ட்டோட எலும்பு நீளம் எவ்வளோ, அகலம் எவ்வளோ, அந்த இடத்துல இம்ப்ளான்ட் செய்ய முடியுமா, பக்கத்து உள்ள பற்கள் எப்படி இருக்குது, இதை மட்டும் பார்க்காம அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற எலும்பு தன்மை எப்படி இருக்குது, அதாவது எலும்பு நல்லா ஹார்டாக ஃபேர்மாக இருக்குதா, அவர் ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குதா, ஸோ அந்த இடத்துல என்ன மாதிரி இம்ப்ளான்ட் பொருத்தலாம் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். ஸோ டயக்னோசிஸ் முறையில் இந்த சிபிசிடி மூலமாக நம்ம இம்ப்ளான்ட் பிளான் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இங்கே இருக்கா, சென்னையில் நம்ம ப்ராக்டிஸ்லேயே இருக்குது. ஸோ இது வந்து இட்ஸ் அன் அட்வான்ஸ்மெண்ட், பட் இட் இஸ் அவைலபிள், எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது. இந்த சிபிசிடி மூலமாக இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிபிசிடியில் ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு இம்ப்ளான்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் அட்வான்சஸ் என்ன பண்ணுவோம்னா, அவங்களுக்கு வந்து அவங்களோட தாடையை வந்து டிஜிட்டலாக ஸ்கேன் பண்ணுவோம். ஸோ சிபிசிடி என்ன பண்ணோம், எலும்பை வந்து டிஜிட்டலாக ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். ஆனால் அவங்களோட ஈர் எப்படி இருக்குது, அவங்களோட தாடை அமைப்பு எப்படி இருக்குது, மற்ற பற்கள் எப்படி இருக்குது, முக அமைப்பு எப்படி இருக்குது, ஃபேஸ் ஸ்கேனரும் இருக்குது, வாயில் இருக்கிற உள்ளுக்குள்ளே இருக்கிற பற்களுக்கான ஸ்கேனரும் இருக்குது. ஸோ இந்த இமேஜஸ் இருக்கும் தெரியுமா. இப்போ என்ன ஆகும், இப்போ வந்து பற்களை வந்து ஸ்கேன் பண்ணுவோம். இப்போ நமக்கு வந்து 2 செட் ஆஃப் இமேஜ் இருக்குது. ஒன்று எக்ஸ்ரே இமேஜ், இன்னொன்று வந்து அவங்களோட பற்களோட ஈர் பொசிஷனோட இமேஜ் இருக்குது. 2 செட் ஆஃப் இமேஜ். இந்த 2 செட் ஆஃப் இமேஜஸை மர்ஜ் பண்ணி அந்த பேஷண்ட்டுக்கு வந்து எந்த இடத்துல பற்கள் வைத்தா கரெக்டாக இருக்கும், அந்த இடத்துல பற்கள் வைக்கிறதுக்கு இம்ப்ளான்ட் செய்ய முடியுமா, என்ன மாதிரி எலும்பு இருக்குன்னு செக் பண்ண முடியும். இதோட ஒரு ஸ்டெப் மேலே போகும்போது என்ன ஆகும்னா, பேஷண்டோட ஃபேஸையும் ஸ்கேன் பண்ணி ஃப்ரண்ட் பல் இல்லை, ஸோ அவங்க சிரிச்சா எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ ஃபேஸ் ஸ்கேன் பண்ணும்போது என்ன ஆகும், அவங்களோட முகமும் வந்துடும், பற்கள் இம்ப்ளான்ட் போட்டால் ஒரு ஸ்மைல் டிசைனும் சேர்த்து பண்ணினா, ஸோ ஃபேஸ் எப்படி இருக்குது, பற்கள் வச்சா ஸ்மைல் எப்படி இருக்குது, அந்த ஸ்மைலுக்கு இம்ப்ளான்ட் செய்ய முடியுமா. இது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டெக்னாலஜி இல்லை. ஸோ இந்த 3மே தான் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் டயக்னோசிஸில் இந்த டெக்னாலஜி வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மட்டும் பண்ணால் போகாது இல்லையா. நெக்ஸ்ட் என்ன, எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் செய்கிறதுல என்ன அட்வான்சஸ் இருக்குது. இப்போ ட்ரீட்மெண்ட் செய்கிறதுல அட்வான்சஸ் பார்க்கும்போது நம்ம இது பார்த்தோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் நம்ம கம்ப்யூட்டரில் மட்டும் பண்ணால் போகாது. இந்த கம்ப்யூட்டர் பண்ணுறதை வந்து நம்ம லைவாக பேஷண்ட்டில் கொண்டு போய் சேர்த்தா தான் கரெக்டாக நம்ம என்ன பிளான் பண்ணோமோ அது வந்து பேஷண்ட்டுக்கு கொடுக்க முடியும். ஸோ இதுக்கு என்ன பண்ணுவோம், 2 முறை இருக்குது. ஒன்று வந்து சர்ஜிக்கல் கைடுன்னு பேர். இப்போ இந்த சர்ஜிக்கல் கைடு என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ணுறதை வந்து ஒரு 3D டெம்ப்ளேட் மூலமாக ஒரு டிசைன் பண்ணி வச்சுப்போம். அந்த 3D டெம்ப்ளேட்டை டிசைன் பண்ணி அது வந்து ஒரு சின்ன ஒரு டென்ச்சர் மாதிரி இருக்கும்னு நினச்சிக்கோங்களேன். எப்படி இருக்குன்னா ஒரு பல் செட்டு மாதிரி இருக்கும் அந்த டென்ச்சர். அந்த டெம்ப்ளேட்டை வந்து அதுதான் சர்ஜிக்கல் கைடுன்னு பேர். அது நம்ம என்ன பிளான் பண்ணோமோ அந்த சர்ஜிக்கல் கைடை வாயில் பொருத்தி பண்ணும்போது சிடி கைடட் இம்ப்ளான்ட் சர்ஜரின்னு பேர். ஸோ அந்த கைடை நம்ம வாயில் பொருத்தி அந்த கைடு மூலமாக இம்ப்ளான்ட் பண்ணும்போது நம்ம கம்ப்யூட்டரில் என்ன அக்யூரேட்டாக பிளான் பண்ணோமோ அந்த பிளான் பண்ணது ஆக்சுவலாக பேஷண்ட்டுக்கு செய்ய முடியும். இது வந்து சர்ஜிக்கல் கைடு மூலமாக ஸ்டாட்டிக் கைடுன்னு பேர். இதோட ஒரு லெவல் அட்வான்சஸ் என்ன, டைனமிக் நேவிகேஷன். இப்போ டைனமிக் நேவிகேஷனும் இந்தியாவில் வந்துருச்சு. இப்போ டைனமிக் நேவிகேஷனில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆக்சுவலாக இம்ப்ளான்ட் பண்ணும்போது
ஒரு சின்ன கருவி மூலமாக கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் நம்ம எலும்புக்குள்ளே எந்த இடத்துல நம்ம இம்ப்ளான்ட் போடுறோம்னு ஆக்சுவலாக பார்க்க முடியும், ரியல் டைமாக பார்க்க முடியும். அதாவது செய்ய நம்ம பார்க்க முடியும். ஸோ பேஷண்ட்டுக்கு சிடி எடுத்திருப்போம், பற்களை ஸ்கேன் பண்ணியிருப்போம், வேர்ச்சுவலாக பிளான் பண்ணி அது வேர்ச்சுவல் பிளான் பண்ணதை அந்த ஆக்சுவலாக வந்து நம்ம இம்மீடியட்டாக வந்து நம்ம பண்ணும்போதே, அதாவது டைனமிக் நேவிகேஷன் பண்ணும்போதே வந்து நம்ம வந்து துல்லியமாக பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் டெக்னாலஜி பொறுத்த மட்டும் உள்ள அட்வான்ஸ்மெண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் பொறுத்தது வரைக்கும், மெட்டீரியல் என்ன, இம்ப்ளான்ட்டுங்கிறது டைட்டேனியம் இல்லையா? இந்த டைட்டேனியமில் என்னெல்லாம் அட்வான்சஸ் இருக்குது? இந்த டைட்டேனியமில் அட்வான்சஸ்ன்னு நீங்கள் பார்க்கும்போது, ஏன்னா எனி டைட்டேனியம் நம்ம எலும்பில் பொருத்தும் போது அது நம்மளோட பாடி வந்து அதை நம்மளோட தான் நினச்சிட்டு புதுசாக எலும்பு ஃபார்ம் ஆகிடும். இது யூஸ்வலாக நம்ம இம்ப்ளான்ட் பண்ணோம்னா இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்கும் அதுக்கு மேலே பல் கொடுக்கறதுக்கும் யூஸ்வலாக 3 to 4 months ஆகும். ஸோ இந்த 3 to 4 months கேப்பை குறைக்க முடியுமா? நான் இம்ப்ளான்ட் பொருத்தி இம்மீடியட்டாக இம்ப்ளான்ட் அதாவது குறைக்க முடியுமா? உடனே பல்லு கிடைக்குமா? பல்லு இருக்குது எனக்கு, பல்லை எடுத்த இடத்துல பல்லு ஹீல் ஆகிறதுக்கு, எலும்பு ஹீல் ஆகிறதுக்கு முன்னாடி உடனே இம்ப்ளான்ட் பொருத்த முடியுமா? ஸோ இது ரெண்டுமே வந்து புது அட்வான்ஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட்டுக்கு செகண்ட் சொன்னது என்னது, பற்களை எடுக்கிறோம், பற்கள் எடுத்த இடத்துல இம்ப்ளான்ட் பொறுத்துறது, உடனே பொருத்த முடியும், அதுக்கு பேர் இம்மீடியட் இம்ப்ளான்ட்னு பேர். இந்த இம்மீடியட் இம்ப்ளான்ட் பற்றி டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இம்ப்ளான்ட் பொருத்திட்டோம், எடுத்து எலும்பு ஹீலாக இருக்குது, அதில் இம்ப்ளான்ட் பொருத்தியிருக்கோம், இம்ப்ளான்ட் பொருத்திட்டு 3 months வெயிட் பண்ணாமல் உடனே பற்கள் கொடுக்க முடியுமா? அதுக்கு பேர் இம்மீடியட் லோடிங்னு பேர். ஸோ நம்ம பற்கள் எடுத்து உடனே இம்ப்ளான்ட் கொடுக்கறதுக்கு பேர் இம்மீடியட் இம்ப்ளான்ட். இம்ப்ளான்ட் கொடுத்ததுக்கப்புறம் உடனே ஃபைனல் பற்களை வைக்கிறது வந்து இமீடியட் லோடிங். இது ரெண்டுமே புது அட்வான்ஸ்மெண்ட். இது எதனால சாத்தியம்? இம்ப்ளான்ட்டோட மெட்டீரியல், என்ன மெட்டீரியல் இம்ப்ளான்ட் செய்கிறோம், அந்த இம்ப்ளான்ட் போய் எலும்பில் எப்படி பதியுது. ஸோ இந்த இம்ப்ளான்ட்டோட மெட்டீரியல் ப்ளஸ் அது பதிகிற தன்மை ப்ளஸ் நம்ம பற்கள் கொடுக்குற விதம், இது மூணுமே வந்து நியூ அட்வான்ஸ்மெண்ட் இருக்கிறதுனால இமீடியட் இம்ப்ளான்ட்டும் சாத்தியம், இம்ப்ளான்ட்டுக்கு மேலே உடனே பற்களும் கொடுக்க முடியும், இமீடியட் லோடிங்னு பேர். இதெல்லாம் தான் இந்த மெட்டீரியல் சயின்ஸில் அட்வான்ஸ்மெண்ட். ஸோ இந்த நியூவர் டெக்னிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் அட்வான்ஸ்மெண்ட். ரிசர்ச்சில் என்ன இருக்குது, இது வந்து ரொபாட்டிக் இம்ப்ளான்ட் சர்ஜரி தான் நெக்ஸ்ட். அப்படின்னா என்ன, டாக்டர் எதுவும் செய்ய வேண்டாம், டாக்டர் பக்கத்தில் இருப்பார், ரோபோ இருக்கும், ஃபஸ்ட்டு நம்ம போட்ட கம்ப்யூட்டர் டீட்டெயில்ஸ்லாம் அந்த ரோபோக்கு ஃபீட் பண்ணிடுவோம். ரொபாட்டிக் ஆர்ம் சர்ஜரின்னு பேர். நிறைய அந்த நியூரோ சர்ஜரிலாம் இந்த ரொபாட்டிக் ஆர்ம் வந்துருச்சு. அதே இந்த ரொபாட்டிக் ஆர்ம் வந்து டென்டல் ஃபீல்ட்லேயும் வருது. ஸோ இந்த ரொபாட்டிக் ஆர்ம் மூலமாக இம்ப்ளான்ட் பொறுத்துறது, இதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து நியூவஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட். இன்னும் ரிசர்ச் ஸ்டேஜில் தான் இருக்குது, ஒரு சில இடத்துல தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் இது லேட்டஸ்ட்டாக இதோட டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக இதுவும் காமன் பிளேஸ் ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா அவசியம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.